இறையாட்சி மலர்ந்திட இயேசு சிலுவையில் பலியானார், இறந்தும் வாழ்கிறார் இம்மானுவேலாக. ஒரே மெய்ப்பனும் மந்தையுமாகிட சீடர்களாகுவோம், வாழ்வை தொடரும். இயேசுவை காண்போம், இயேசுவை காண்போம், வாழும் வழியும் உண்மையுமான இயேசுவை காண்போம், வாழ்வும் வழியும் உண்மையுமான இயேசுவை கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல் இருந்தோ. அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை காண்போம் இறையாட்சி எனும் இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் அடிமை சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவரை, நமது இயேசு கிறிஸ்துவை வழிநடத்துகிற தூய ஆவியானவரை ஒரு நிமிடம் ஆராதித்து இந்த செய்தியிலே கடந்து போகலாம். தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ. எம்முடல் ஆன்மா ஆவியனைத்தும் பாதம் வைத்தே பணிகின்றோ. இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ, புகழ்கின்றோ.
எம்முடல்லான்மா ஆவியனைத்தும் உம்பாதம் வைத்தே பணிகின்றோ. ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ. எம்முடல்லான்மா ஆவியனைத்தும் எம்முடல்லான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்தே பணிகின்றோ. முதல் தரமானதை இறைவனுக்கு கொடுப்போம். முதல் தரமானதை, முதல் உள்ளவை ஆண்டவருக்கு கொடுப்போம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே 2 அரசராகமம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 42 முதல் 44 முடிய உள்ள பகுதியிலே ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களை 20 வார்கோதுமை அப்பங்களையும் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியார் எலிசாவிடம் கொண்டு வந்தார். 20 வார்கோதுமை அப்பங்களையும் முற்றிய தானிய கதிர்களையும் இறைவனுடைய அடியார் எலிசாவிடம் கொண்டு வந்தார். எலிசா சொல்லுகிறார், என்னுடைய அருகில் இருக்கிற மக்களுக்கு இந்த 20 வார்கோதுமை அப்பங்களையும் எடுத்து பகிர்ந்து கொடு என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், இந்த 200 பேருக்கும் இது கொடுக்க பற்றாது. ஆனால் எலிசா சொல்லுகிறார், நீ பரிமாறு. அவர் சொல்லுகிறார், எப்படி இந்த 200 பேருக்கு நான் பரிமாறுவேன்? எல்லாரையும் திருப்தியாக்க முடியாது. இந்த 20 வார்கோதுமை அப்பங்களையும் கொடுத்து நிறைவு செய்ய முடியாது. எப்படி பரிமாறுவேன் என்று அந்த மனிதர் கேட்கிறார். அந்த 20 வார்கோதுமை அப்பங்களை முற்றிய தானிய கதிர்களையும் இறைவனுடைய அடியானுடைய சமூகத்திலே கொண்டு வந்தது அவருக்காக. ஆனால் அந்த இறைவனுடைய அடியான் சொல்லுகிறார், இதை மக்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. இது எப்படி பரிமாற முடியும்? என் அன்பானவர்களே, எலிசா சொல்லுகிறார், நீ கொடு, மீதி இருக்கும். அந்த இறைவனுடைய அடியானுடைய வாக்கின்படி பரிமாறத் தொடங்கினார். ஆண்டவருடைய வாக்கின்படி அந்த 20 வார்கோதுமை அப்பங்களில் இருந்து மீதி இருக்க அவர்கள் கண்டார்கள். மீதி எடுத்தார்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த மனிதரை பாருங்கள். முதல் தரமான தானியத்திலிருந்து, முதல் தரமான அந்த தானியத்திலிருந்து, முதல்ல கிடைத்த தானியத்திலிருந்து, முதல் தரமான தானியத்திலிருந்து அந்த 20 வார்கோதுமை அப்பங்களையும் முற்றிய கதிர்களையும் கொண்டு வந்து கொடுத்தார். இங்கே பாருங்கள் பிரியமானவர்களே, 2 காரியத்தை சொல்கிறேன். அதை இறைவனுடைய அடியானுக்கு கொண்டு கொடுத்ததை மக்களுக்கு கொடுத்த போது இறைவன் மீதி எடுக்க செய்தார். அந்த மீதியை இறைவனுடைய அடியானும் எடுக்க முடியும். அதே வேளையில் அந்த மீதி யாருக்கு சொந்தம் என்றால், அந்த 20 வார்கோதுமை அப்பங்களை முற்றிய தானிய கதிர்களையும் கொண்டு வந்தாரே அவருக்கு தான் அது சொந்தம். 2 பேரும் எடுத்துக்கொள்ளலாம்.
ஆனால் ஒருவேளை அந்த மனிதர் சொல்லியிருக்கலாம், இது இன்னும் உள்ள மக்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று. ஒருவேளை ஆண்டவருடைய மனிதர் சொல்லியிருக்கலாம், நீ கொடுத்ததற்கு பிரதிபலன் உனக்கு திரும்ப ஏராளம் கிடைத்தது என்று. அப்படியும் செய்திருக்கலாம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிற செய்தி இதுதான். முதல் தரமானதை ஆண்டவருக்கு கொடுங்க. பழைய காலத்திலெல்லாம் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது வீடுகளிலே பிரார்த்தனை வைப்பார்கள், மாலை பிரார்த்தனை வைப்பார்கள். அப்பொழுது ஆலயத்தில் உள்ள உபதேசமார்களையோ ஃபாதர்ஸையோ சிஸ்டர்ஸையோ அங்குள்ள ஏதாவது பக்த சபைகளையோ கூப்பிட்டு பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனைக்கு வருகிறவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். அந்த சாப்பாடை தயாரிக்கும் போது அதில் உப்போ புளியோ காரமோ எதுவுமே ருசி பார்க்கவே மாட்டார்கள். முதல்ல அந்த பிரார்த்தனைக்கு ஜெபத்திற்கு வருகிறவர்கள் சாப்பிட்ட பிற்பாடுதான் அந்த தயாரித்தவர்கள் சாப்பிடுவார்கள். பாருங்கள், ஏனென்றால் முதலிலே அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடுதான் நம்ம சாப்பிட வேண்டும். இந்த ஒரு எண்ணம் அன்றைக்குள்ள காலத்தில் இருந்தது. சில இடங்களில் இப்பொழுதும் அந்த பழக்கம் இருப்பதை நான் பார்க்கிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, சில குடும்பங்களிலே கூட பார்க்கிறேன், ஒரு தென்னை மரத்திலே முதலாவதாக காய்த்தால் அந்த கனியை கொண்டு எந்த மரத்திலே புதிய கனிகள் வந்தாலும் அதை கொண்டு முதல்ல ஆண்டவருக்கு கொடுப்பார்கள். தான் உழைக்கிறதிலே முதல்ல உள்ளதை ஆண்டவருக்கு கொண்டு கொடுப்பார்கள். இந்த நேரத்தில் இதை மட்டும் ஆண்டவர் சொல்லவில்லை, உனக்குள்ள திறமைகள், உனக்கு இருக்கிற யாவற்றிலும் முதல் நிலையில் உள்ளதை ஆண்டவருக்கு கொண்டு கொடுங்க, ஆண்டவருக்கு கொடுங்க. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு வீட்டிலே போய் ஜெபிக்கும் பொழுது அந்த வீட்டிலே 12 மக்கள். நான் சொன்னேன், யாரையாவது ஒருவரை நீங்கள் ஆண்டவருடைய பணிக்கு அனுப்பலாமே என்று. பிரதர், 11 பேரை அனுப்ப முடியாது, 12வது பேரை நீங்கள் வேண்டுமென்றால் ஆண்டவருடைய பணிக்கு நீங்கள் கொண்டு போய் விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த 12வது பேர் யார் தெரியுமா? அது 11 பேரும் நல்ல உடல் வாட்டம் சாட்டம் உள்ளவர்கள், நன்றாக உழைக்கக்கூடியவர்கள். அந்த 11 பேர்னாலும் வீட்டிற்கு நிறைய வருமானங்கள் வருகிறது. 12வது பேர் யார் தெரியுமா? 2 காலம் நொண்டி, அவனால் எந்த பணியும் செய்ய முடியாது. அவனை வேண்டுமென்றால் எடுத்துக்கொண்டு போங்க, அவனை கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், அது அவர்களுக்கு பாரம். இந்த மனநிலையும் இருக்கிறது. ஆகவே என் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதல் தரமானதை, உனக்குள்ள திறமைகள், உனக்குள்ள தாளந்துகள், உனக்குள்ள எதுவானாலும் சரிதான், முதல் தரமானதை இது இறைவனுக்கு முதல் தரமானதை கடவுளுக்கு கொடுத்து பாருங்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 15 முடிவுள்ள வசனங்களை படிக்கும்போது கலிலேயா கடலினுடைய மறுபக்கம் தான் திபேரியா. கலிலேயாவினுடைய மறுபக்கம் திபேரியா கடல். அந்த கலிலேயாவிலும் சென்றிருந்தேன், திபேரியா கடலிலும் சென்றிருந்தேன். அந்த திபேரியா கடல் பகுதியிலே தான் யூதர்களுடைய திருவிழா, பாஸ்கா விழா அண்மையில் இருந்த பொழுது திரளான ஜனங்கள் அந்த திபேரியா கடலினுடைய கரையிலே வந்து கூடியிருந்தார்கள். எதற்கு தெரியுமா? இயேசு அங்கே இருப்பார், இயேசுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், உணவு கிடைக்கும், இப்படியெல்லாம் நினைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது அந்த திரளான ஜனங்கள் அந்த இடத்தில் இருப்பதை இயேசு பார்த்து பிலிப்புவினிடத்தில் கேட்கிறார், இவ்வளவு ஜனங்களுக்கும் உணவுக்கு எங்கே போவதென்று. இயேசுவுக்கு தெரியும், இந்த எப்படி நான் உணவு கொடுக்க போகிறேன் என்று இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அவர்களை சோதிப்பதற்காக இப்படி கேட்டார், இவ்வளவு பேருக்கும் அப்பம் எங்கிருந்து கிடைக்கும், எங்கிருந்து வாங்குவது என்று கேட்டார். அப்பொழுது பிலிப்பு சொன்னார், இங்கே ஒரு பையனிடத்திலே 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது. உடனே அவர்கள் போய் கேட்டார்கள். அந்த பையன் உடனே கொடுத்தான். அவனுக்கு சாப்பிடுவதற்கு வைத்திருந்தது அந்த 5 அப்பமும் 2 மீனும். ஆனால் அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் அவன் உடனே கொடுத்தான். இயேசு அவன் நல்ல மனசோடு எல்லாரும் சாப்பிடுவதற்கு இயேசு சொன்ன வாக்கின்படி கொடுத்த போது இயேசு அதை ஆசீர்வதித்து எல்லாரையும் புல்தரையில் அமர செய்யுங்கள், எல்லாரையும் அமர்ந்தார்கள். அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் ஆசீர்வதித்து அந்த இடத்திலே சிறுவர்கள், பெண்கள் தவிர 5000 ஆண்கள். 5000 ஆண்கள் என்றால் அதனுடைய ட்ரிபிள்
அதுக்கு மேலாகத்தான் பெண்கள் வந்திருப்பார்கள், அதுக்கு மேலாக சிறுவர்கள் வந்திருப்பார்கள், எத்தனை ஆயிரம் பேர்கள் இருந்திருப்பார்கள். அத்தனை பேரும் உண்ட பிற்பாடு 12 கூடைகள் நிறைய மீதி எடுத்தார்கள். அந்த பையன் அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் கொடுத்த பொழுது 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள், 12 கூடை நிறைய மீதி எடுத்தார்கள். அந்த 12 கூடை நிறைய மீதி எடுத்தது யாருக்கு சொந்தம்? 12 கூடை நிறைய மீதி எடுத்தது யாருக்கு சொந்தம்? இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, இதை பற்றி நான் யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் எனக்கு ஆவியிலே உணர்த்தினார். இந்த 12 கூடை நிறைய யாருக்கு சொந்தம் என்றால், யார் அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் கொடுத்தார்களோ அவர்களுக்கு தான் அது சொந்தம். 5 அப்பம் 2 மீனை கொடுத்த பொழுது 12 கூடை நிறைய கிடைத்தது. இதை சற்று யோசித்து பாருங்கள் என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, முதல் தரமானதை ஆண்டவருக்கு கொடுப்போம். முதல் தரமானதை ஆண்டவருக்கு கொடுப்போம். இந்த நேரத்திலே ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த உணர்வை ஆண்டவர் தருவதற்காக இந்த நேரத்திலே ஆண்டவர் இந்த செய்தி வழியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட பைபிளிலே பார்க்கிறோம், ஆபேல் காயீனும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு போனார்கள். காயீன் தன்னுடைய பயிர் வகைகளில் உள்ள வைகளை காணிக்கை கொண்டு கொடுத்தான். ஆபேல் ஆட்டு மந்தைகளில் உள்ள காணிக்கையை கொண்டு கொடுத்தான். ஆனால் அதில் என்ன சொல்லப்படுகிறது? அவன் ஆட்டு மந்தைகளில் உள்ள முதல் தரமான ஆட்டை ஆண்டவருக்கு கொண்டு கொடுத்தான். முதல் தரமானதை. ஆகவே அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று பைபிள் சொல்லுகிறது. முதல் தரமானதை கொடுத்தார். ஆண்டவருக்கு கொடுப்பதை முதல் தரமானதை கொடுங்க. முதல் தரமானதை கொடுங்க. சில பேர்கள் காணிக்கை போடுவார்கள். காணிக்கை போடுவதை ஏதாவது செல்லாத காசுகளை எடுத்து போடுவார்கள். அப்படி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். முதல் தரமானதை கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறவர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். நான் அடிக்கடி என்னுடைய உணர்விலே வருகிற ஒரு சிந்தனை, ஆண்டவரே, என் உடல், என்னுடைய உள்ளம், என்னுடைய ஆவி, இது கூட உமக்கு சொந்தம். நான் என்னுடைய வாழ்க்கையில செய்து வைத்திருக்கிற எல்லாம், ஒரு கட்டிடமானாலும் சரிதான், ஒரு ஸ்தாபனமானாலும் சரிதான், எத்தனையோ செய்திகளை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன், எத்தனையோ பாடல்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன், எல்லாமே அது உமக்குரியது. எல்லாமே உமக்குரியது. இதெல்லாம் உம்முடைய தானம், இது உமக்குரியது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலே அடிக்கடி நான் சொல்வதுண்டு, மரணம் வரையிலும் என்னுடைய வாழ்க்கை உமக்காகத்தான். உம்முடைய பணியை செய்வேன், உம்முடைய பணியை செய்வேன், மக்களுக்கு நல்லது செய்யணும். இதுதான் என்னுடைய நோக்கம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு அழகான வீடு இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது கூட ஆண்டவருக்கு தான். இந்த வீடு அவருக்கு சொந்தம். சொல்லி பாருங்க, என்னுடைய மக்கள் ஆண்டவருக்கு சொந்தம். யாக்கோபு தன்னுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஈசாக் தன்னுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கும் பொழுது நெஞ்சத்தோடு அனைத்து முத்தமிட்டு ஆசீர்வதிக்கிறார். அப்ரஹாம் ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் போது, தலச்சன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அப்படி நெஞ்சிலே அரவணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதிக்கிறார். உங்களிடத்தில் சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அரவணைத்து முத்தமிட்டு அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதியுங்கள். பிள்ளைகள் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அதுகளுடைய பக்கத்தில் போய் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். ஒப்புக்கொடுங்கள். முதல் தரமானதை ஆண்டவருக்கு கொடுங்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை படிப்பதற்கு அனுப்பும் போது அவருடைய வீட்டில் உள்ள ஜெப அறையிலே வைத்து அரவணைத்து வைத்து
அப்படியே அந்த பிள்ளையை அந்த பிள்ளைக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது தகப்பன் தாய் பக்கத்திலே நிற்கிறாள். ஜபாரையில் வீட்டில் உள்ள ஜபாரையில் வைத்து அப்படியே அரவணைத்து அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது அந்த பிள்ளை ஹோலி ஸ்பிரிட்டினால் பரிசுத்தாவியினால் அந்த பிள்ளை நிரம்பி அந்நிய பாஷைகளை அயல் மொழிகளை பேசி ஆவியினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டது. யோசித்து பாருங்க, ஆண்டவருக்கு சொன்ன பிள்ளைகளை எங்கேயாவது அனுப்பும் போது அதுக்கு தலைமையில கரங்களை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புங்க அப்பா என்று சொல்லி. இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கிறது. பிள்ளைகளுக்கு சேஃப்டி இல்லை. வெளியே போனால் பிள்ளைகளுக்கு சேஃப்டி இல்லை, பாதுகாப்பு இல்லை. முதல் தரமானதை ஆண்டவருக்கு கொடுங்க. ஒரு காரியத்தை சொல்லி நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். நான் பழைய ஒரு பாடலை நான் பாடியிருக்கிறேன். 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்தவரே. 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்தவரே. இயேசுவே நீரெல்லாம் செய்ய வல்லவர். இயேசுவே நீரெல்லாம் செய்ய வல்லவர். 126வது திருப்பாடல் சொல்லப்படுகிறது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு சென்றாலும் விதைத்ததை அறுவடை செய்து வரும்போது மகிழ்ச்சியோடு வருவார்களா? ஆமே. நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளிலே முதல் தரமானதை, முதல்லுள்ள எல்லாம் முற்று முழுவதும் நாங்கள் உமக்கே சொந்தம். எல்லாம் அந்த மனிதனை ஆண்டவரே 20 வார்க்கோதுமை அப்பங்களையும் முற்றிய கதிர்களையும் இறைவனுடைய அடியான் தாசனிடத்தில் கொண்டு கொடுத்த போது அந்த தாசனும் அந்த 200 ஜனங்களுக்கும் கொடுக்க சொன்ன போது எப்படி பரிமாறுவது என்று கேட்டபோது ஆண்டவருடைய வாக்கின்படி அந்த அடியான் சொன்னதை கொடு, மீதி எடுப்பாய். கொடு, பைபிள் சொல்லுகிறது, கொடு, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக கொடுப்பேன். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக கொடுப்பேன். கொடு, முதல் தரமானதை கொடு, முதல் தரமானதை கொடு. ஆமென். அப்படி கொடுத்த போது மீதி எடுத்தார்களே. ஒரு பையனிடத்திலிருந்து 5 அப்பத்தை 2 மீனையும் கொடுத்த போது 12 கூடை மீதி எடுத்தார்களே. அது அவர்களுக்கே சொந்தம். கொடுக்கும்போது இறைவன் அதை ஆசீர்வதித்து, கொடுக்கும்போது இறைவன் அதை ஆசீர்வதித்து அதுக்கு பதிலாக பன்மடங்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய காரியத்திற்காக ஆண்டவரே ஆகமத்திலே சொல்லுகிறது போல நீங்கள் உங்களுடைய காரியங்களை மட்டும் முதல் தரமாக பார்க்கிறீர்களே, என்னுடைய ஆலயம் பழுதடைந்து கிடக்கிறது என்று சொல்லி கட்டுமான பணிகளில் இறங்குவதற்கு வழியாக உணர்த்திய பொழுது அவர்கள் கட்டுமான பணிகளில் இறங்கினார்களே, அதுவரையிலும் அவர்கள் விதைக்கும் பொழுது அதனுடைய பலன் இல்லாமல் பொத்தலான பையில் விழுந்தது. ஆண்டவரை சாப்பிட்டும் திருப்தி இல்லை. அதிகம் உழைத்தார்கள், அறுப்பதோ கொஞ்சம். அதிகம் விதைத்தார்கள், அறுப்பதோ கொஞ்சம். ஆனால் ஆண்டவருடைய கட்டுமான பணிகளில் முதல் தரமான நிலையிலே அவர்கள் செயல்பட்ட போது விதைத்தது கொஞ்சம், அறுத்ததோ அதிகம். சாப்பிட்டும் திருப்தி அடைந்தார்கள். ஆண்டவரே வருமானம் எல்லாம் பொத்தலான பையில் விழாமல் அது தங்கியது. உழைக்கிற உழைப்புகள் தேவையில்லாமல் மருத்துவமனைகளிலும் தேவையில்லாத ஆண்டவரே காரியங்களிலும் அது செலவழிந்து போகிறது ஐயா. ஒன்றுமே தங்குறது இல்லை. ஆனால் முதல் தரமானதை, முதல் உள்ளதை உமக்கு கொடுக்கும் பொழுது, அந்த மனசு, அந்த கொடுக்கிற நிலை வரும் பொழுது அதை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. ஆசீர்வதிக்கிறது. இருக்கிறதுக்கு மேலாக கொடுக்கவும் செய்கிறீர், அது தங்கவும் செய்கிறீர் ஐயா. ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிளஸிங் கடந்து வரும்படியாகும். அந்த 2 சிறுவனுக்கு 12 கூடை நிறைய
5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்த போது 12 கூடை மீதி கிடைத்தது போல, அந்த 20 வார்கோதுமை அப்பத்திலிருந்து ஏராளம் மீதி எடுக்க செய்தது போல, நீர் மீதி எடுக்க செய்வீராக. இந்த நேரத்தில் இருந்து இந்த 126வது திருப்பாடல் வழியாகவும் நீர் ஆசீர்வதியும் ஐயா, ஆசீர்வதியும். இவருடைய தேவைகள் அத்தனையும் சந்தியும். நல்ல சரீர சுகங்களை கொடும். குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் நிறைந்திருப்பதாக. எந்தெந்த ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் தேவை என்று நினைக்கிறார்களோ அதை இப்பொழுது கொடுத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நீர் கொடுக்கிற சகல ஆசீரையும் என் பிள்ளைகளுக்கு இந்த நேரத்திலே எடுத்து கொடுக்கிறேன். எங்கள் தூய தந்தையே, ஆமென், ஆமென். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மழை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள்.